ஐபிஎல்லோட 32வது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. XL11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. லீடர் போர்டு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரியஸ் லீடர் போர்டு அப்படிங்கிற மாதிரி. சீரியஸ் லீடர் போர்டில் வின் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் யூசர்ஸ் குறைவாக இருக்காங்க. செமையான ஆப் இருக்குது, நிறைய ஹெவி ப்ரைஸஸை கொடுக்குறாங்க. ஸ்பெஷலான ஆப்பு, ஸ்பெஷல் திங்ஸ் நிறைய இருக்குது, ஸ்பெஷல் கான்டெஸ்ட் நிறைய இருக்குது. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தான் அந்த போட்டி, மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஏப்ரல் 16 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 93 போட்டி, 46 பேட் ஃபர்ஸ்ட், 45 சேசிங்கு. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ரீசன்ட் இயர்ஸில் பேட் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. 2021 இந்த நம்பரே டோட்டலாகவே வேறு. பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 10 வெற்றி, சேசிங்க்கு 7 வெற்றி, 199 ஆவரேஜ், 199 ஆவரேஜ் 17 போட்டிக்கு அப்புறமும். அப்படிங்கும்போது இது டெஃபினட்டாக செம்ம பேட்டிங் ட்ராக், பெல்டட் ட்ராக் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். போன வருஷம் 200+ மட்டுமே வந்தது, 200க்கு கீழே வரல. இந்த வருஷத்தோட முதல் போட்டி 200+ கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது டெஃபினட்டாக ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது செகண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லை, கடந்த வருஷத்துலேருந்து இன்னுமே சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கல அப்படிங்கிறது பேட் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் சேஸ் ப்ரிஃபரபிள். 2 பாயிண்டில் ஒன்று வந்து பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கும், இன்னொன்று வந்து டியூ ஃபேக்டர் ஹெவியாக போன போட்டியில் இருந்தது. அந்த இடத்துல டவுன் ஆனாங்க, டிசி தோத்தாங்க அப்படின்றது வேறு விஷயம். பட் கண்டிப்பாக டியூ ஃபேக்டர் கன்சிடரேஷனில் சேஸ் பண்ணுறது தான் ரொம்பவே பர்ஃபெக்டான விஷயம். பண்ணுவாங்களா பார்க்கணும். 199 ஆவரேஜ், அதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் 5 விக்கெட் ஆவரேஜாக விட்டுருக்காங்க, சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக விட்டுருக்காங்க. SRH 266க்கு 7 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. KKR 127க்கு 10 அப்படின்னு டவுன் ஆகிருக்காங்க. இது 2021 ஓவராலாக பார்க்கும்போது 95க்கு 10 அப்படின்னு டிசி டவுன் ஆகிருக்காங்க. 150 பிலோவாக ஒரே ஒரு டைம், அது இந்த ஸ்கோர் மட்டுமே. 190 அபவா 10 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 6 டைம்ஸ் அப்படின்னு இருந்திருக்கு. டெல்லிக்கு இது அவ்வளோ ஃபேவர் கிரவுண்டு கிடையாது, ஏன்னா வின்னை விட லாஸ் தான் அதிகமாக இருக்குது. 84 போட்டியில் 44 லாஸும் 38 வின்னு. அதில் 23 பேட் ஃபர்ஸ்ட்லேயும் சேஸில் 15 கிடச்சிருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 170 ஆவரேஜ், சேஸ் பண்ணும்போது 151 ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் சேஸிங்க்கு 6 விக்கெட் விட்டுருக்காங்க ஆவரேஜாக. 214 அதிகபட்சமாக சேஸ் பண்ணியிருக்காங்க. 12 போட்டியில் 7 தோற்றுருக்காங்க, 5 தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் 2 வெற்றி, சேசிங்கில் 3 வெற்றி. 160 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், 156 சேசிங்கான நம்பர். அண்ட் இவங்களும் 6 விக்கெட்டை ஆவரேஜாக விட்டுருக்காங்க. 186 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பாருங்கள், ரன்ஸ் 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 அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஏன்னா பயங்கரமாக ரன்ஸ் அடிச்சிருக்கிறதுனால இவ்வளோ ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம க்ளோஸ் மேட்சஸ் சிலவும் இருந்திருக்கு, ஆனால் ஒரே ஒரு போட்டி மட்டும்தான் சேஸில் வின் பண்ணியிருக்காங்க கடந்த 10 போட்டியில். இது அண்டர்ஸ்டாண்டபிள். முன்னாடியெல்லாம் சேஸ் பண்ண டீமுக்கு அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ். சொந்த பர்டிகுலர் டீமு இப்போயுமே அட்வான்டேஜ் வந்து சேஸ் டீமுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இது 2 டீமையும் கம்பேர் பண்ணும்போது எந்த டீம் பெட்டராக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். அது இல்லைன்னு சொல்ல, பட் ஸ்டில் இந்த பவுண்டரி டைமென்ஷன், டியூ ஃபேக்டர் இதெல்லாம் யோசிக்கும் போது சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. பட் ரீசன் நம்பர்ஸை பேஸ் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டெல்லி கேபிட்டல்ஸு போன போட்டியில் ஃபாஃப் விளையாடல, இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது, ரெக்கவர் ஆகிட்டு இருக்காருன்னு சொன்னதுலேருந்து. ஸோ ஸ்டில் அவர் ரெக்கவர் ஆகலை அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு கண்டினியூ ஆவார். ஒருவேளை ஃபாஃப் ஓகேவாக இருந்தால் ஃப்ரேசர் மெக்கருக்கு வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற சூழல் இருக்குது. ஏன்னா ஃப்ரேசர் மெக்கர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. மேபி இந்த பர்டிகுலர் எல்லாம் பண்ணியிருக்கார் போன சீசனில் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் கொஞ்சம் யோசிக்கலாம். பட் ஸ்டில் அவ்வளோ பெருசாக பண்ணல. ரீசெண்டாக பிபிஎல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் அவர்கிட்ட இல்லை, அந்த கன்சிஸ்டன்ட் இல்லை. அந்த பேஸில் தான் யோசிக்கணும். பாசிபிளாக ஃபெரைராலாம் வெளியில் இருக்கிற ஒரு மிடில் ஆர்டரில் அனுப்பிட்டு ஃபாஃபை மேலே கூட அனுப்பலாம். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது. போன போட்டியில் 3 ஓவர்ஸோடு தான் போனாங்க. கருண் நாயரை இன்க்ளூட் பண்ணாங்க. ரீசெண்டாக சம ஃபார்மில் கருண் நாயர் இருக்கும்போது ஏன் இது வரைக்கும் எடுக்கல அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்கு இருந்தது. போன போட்டியில் எடுத்தாங்க, அது பெரிய சக்ஸஸாகவும் இருந்தது. பட் டீமுக்கு ஃபெயிலியர், ஓவராலாக தோல்வி அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் நல்ல ஸ்டார்ட் அவரால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு இருந்தது. எனிவே ஃபாஃப் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு கண்டினியூ ஆவார், வித் அபிஷேக் போரல் ஓப்பன் பண்ணுவார். இது நல்ல ஓப்பனிங் பேர் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். கருண் நாயர் சூப்பராக விளையாண்டாரு, தொடர்ந்து அந்த அவுட்புட்டு. ஆனால் என்னென்னா ஒரு அண்டர் ரேட்டடாக நிறைய நேரங்களில் பார்க்குறாங்க. 300+ ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் அடிக்கிறாரு, ஆனால் அடுத்து டெஸ்ட் நிறைய விளையாண்டாருன்னு பார்த்தா இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம பார்க்குறோம். கருண் நாயர் பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டி வச்சுருக்காரு. இப்போ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடுறாரு, அதுக்கான ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு மேட்ச் இருக்குமா இன்னும் அடுத்தடுத்து அப்படின்னு போகும்போது மேபி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவில் வாய்ப்பு கூட கிடைக்கலாம் அப்படின்னு மாதிரி பார்க்குறேன். இந்த சீரீஸ் அவர் பெட்டராக பண்ணார்னா அவர் பக்கம் கொஞ்சம் திரும்பலாம். இது T20 தான் இருந்தால் கூட மற்றவங்கள திரும்பி பார்க்குற வரைக்கும் IPL ஒரு சூப்பரான ஒரு விஷயமா பார்க்குறேன். கருண் நாயர் பண்ணுவார்னு நம்புகிறேன். அண்டு KL ராகுல்
விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணுறாரு, ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் பேட்டிங்கில் வேறு லெவல் இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுறாரு. அண்ட் குயிக்காக அடிக்கணும்னு பார்க்குறாரு, நல்லாவும் பார்க்குறேன். அண்ட் அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் டோட்டலாகவே இல்லை. கேப்டனாக நல்லா பண்ணுறாரு, பேட்டிங் பேஸில் ஓரளவுக்கு ஓகே. பட் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது இந்த சீசனில் இல்லாமல் இருக்குது. இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் இவ்வளோ போட்டிகளுக்கு அப்புறமும் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகாம் இந்த டீமுக்கு ஃபினிஷராக ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க. அதில் அசுதோஷ் சர்மா அவரோட அந்த டேலண்ட் வந்து பாராட்டாமே இருக்க முடியல. ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மைண்ட் லெவலில் மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை நம்ம பார்க்குறோம். விப்ராஜ் நிகாம் இந்த சீசனோட ஃபைண்டு டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் பவுலிங் பேஸ்லையும் பேட்டிங்கில் ஃபினிஷ் பண்ணுற அந்த இடத்துலையும் ஸ்டார்க்கு, குல்தீப், மோஹித் சர்மா, முகேஷ் குமார் இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பண்ண முடியும். முகேஷ், மோஹித் சர்மா அண்டு மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா போன்ஸ் அவ்வளோவா கிடைக்கல அப்படிங்கிற இடத்துல இவங்களுக்கு கொஞ்சம் அவுட்புட் பேஸில் யோசிக்கணும். அண்ட் மோஹித் சர்மாவோட வெரைட்டி இங்கே அவ்வளோ ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கும்போது அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம்தான். நம்பர் பார்ப்போம். அபிஷேக் போரல் கண்டிப்பாக டீசெண்டாக இருந்திருக்காரு. கடந்த சில போட்டிகளில் ஒரு டக்கு ஒரு 7 இருந்தாலும் மற்ற இடங்களில் 30+ இருக்கார். அண்ட் அதே நேரத்தில் ஃபெராசோகோட்லாவோட ஒரு நம்பர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 30+ தான் எல்லாமே இருந்திருக்கு. அதில் 2 50+. அதில் ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக கடந்த போட்டியில் 36 பாலுக்கு 65 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்கு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஜாக் ஃப்ரேசர் மேக்கருக்கு ரீசெண்டாக 2 டக்கு, ஒரு சிங்கிள் டிஜிட், 2 சிங்கிள் டிஜிட் அடிஷ்னலாக கூட ஒரு 38 மட்டுமே டபுள் டிஜிட்டில் இருந்திருக்கு. அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் இவர் தொடர்ந்து எடுக்கிறதுக்கு அப்படின்றது. ஆனால் ஃபெராசோகோட்லாவில் பாருங்கள், போன சீசனோட எண்டில் ஒரு டக்கு, இந்த சீசனோட ஸ்டார்ட்டில் ஒரு டக்கு, அதுக்கு முன்னாடி 84 பாலை பாருங்கள், 20 பால் 50, 27 பால் 84. ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு. கண்டிப்பாக இந்த பர்டிகுலர்னா நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிறனால தான் தொடர்ந்து அடுத்தும் எடுத்தாங்க இந்த வருஷமும். பட் அப்படி இருந்துமே பர்ஃபார்ம் பண்ணலைங்கிறத நம்ம பார்க்குற ஒரு விஷயம். அவர் இன்டர்நேஷ்னல்லையும் சரி, அதே நேரத்தில் பிபிஎல் மாதிரி இடத்துலையும் அவ்வளோ சைன் பண்ணலை, கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அதை இங்கேயும் ஷோ பண்ணுறாரு. கருண் நாயர் ரொம்பவே சூப்பர். டொமஸ்டிக்கில் அவரோட நம்பர் ரீசெண்டாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் கொடுத்துருக்காரு. இங்கே ஆரம்பத்திலே வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் வாய்ப்பு கொடுக்கல. எனிவே போன போட்டியில் கலக்குனாரு, நல்லா பண்ணார். பட் அப்படி இருந்தமே அது வந்து மோசமாக போயிருச்சு அந்த ரிசல்ட்டு. கேஎல் ராகுல் கன்சிஸ்டன்ட் அவுட்புட் கொடுக்குறாரு, கண்டிப்பாக நல்லா பண்ணுறாரு. ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக கடந்த 3 போட்டியில் ரொம்பவே சூப்பர். ஃபெராசோகோட்லாவில் அவ்வளோ சக்ஸஸ் இல்லை, இருந்தால் கூட ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நம்பர் இங்கே ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். அக்ஷர் பட்டேல் பேட்டிங்லேயும் பெருசாக இல்லை, சொல்லப்போனால் பவுலிங்லேயும் இல்லை, பேட்டிங்கில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ஓகேவான பேட்டிங் வந்து 20+ கொடுக்க முடியும், அந்த குவாலிட்டி வச்சுருக்காரு. அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த இடம் கேள்வியாக தான் இருக்குது. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு, நல்லா பண்ணுறாரு டெல்லி டீமுக்காக. அசுதோஷ் சர்மாவோட அந்த கான்ஃபிடன்ட் பற்றி பேசணும். ரீசன் நம்பர் ஒரு சில இடங்கள் நல்லா இருக்குது, ஆனால் அவருக்கு வாய்ப்பு லேட்டாக கிடைக்குது அப்படின்றனால. விப்ராஜ் நிகாம் கண்டிப்பாக முதல் போட்டியில் எப்படி விளையாண்டார் அப்படின்னு பார்த்தோம், அதுதான் இது சாம்பிள் அவருக்கு. அண்ட் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேஸில் கொஞ்சம் கொடுக்க முடியும். பவுலிங்கில் பார்ப்போம். அக்ஷரை பாருங்கள், ரீசெண்டாக நம்பர்ஸில் 0 கண்டினியூவாக கொடுத்துட்ருக்காரு. அண்ட் விப்ராஜ் நிகாமை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 போட்டியில் 4 ஓவர் கொடுக்குறாங்க, அது கண்டிப்பாக பாசிட்டிவாக பார்க்கலாம். அவருக்குமே பாசிட்டிவ், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. 2 ஸ்பின்னர், குவாலிட்டி ஸ்பின்னர் கூட இருக்காங்க. குல்தீப், அக்ஷர் இருக்கும்போது விப்ராஜ் நிகாம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல அவர் நல்லாவே தெரிகிறார். அதுதான் அவரோட குவாலிட்டி. பண்ணியிருக்காரு. 2 போட்டியில் ரொம்ப கண்ட்ரோல். போன போட்டியில் நிறைய ரன்ஸ் போன இடம் தான், இருந்தால் கூட அந்த இடத்துல ஓகேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்பரை வச்சுருக்காரு. ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பு. ஆரம்பத்தில் சூப்பராக வந்தார், கடந்த 2 போட்டியில் டவுனாக இருக்கார். ஸோ இந்த ட்ராக் அவ்வளோ ஈஸி ட்ராக் கிடையாது அவருக்கு. அவரோட ஸ்விங் தேடலில் போனால் கஷ்டமான ஒரு விஷயம். மேலே போட்டால் இங்கே 6 ஈஸியாக போயிடுது. குல்தீப்பை பொறுத்த வரைக்கும் செம்மையாக கம்பேக் கொடுக்குறாரு. அவரோட சக ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு கிரேட்டாக பண்ணலை இந்த டீமில் இல்லை. அஸ்வின், ஜடேஜா, அதே நேரத்தில் ஜஹல் கூட போன போட்டியில் கம்பேக் கொடுத்துட்டார். பட் குல்தீப் இந்த சீசனோட ஆரம்பத்துலேருந்து அந்த அவுட்புட்டை கொடுக்குறாரு. கண்ட்ரோலாக இருக்கார், அதுதான் முக்கியம். 20 ரன் தான் கொடுத்துருக்காரு. 22, 30, 17, 23 விக்கெட் பேஸில் பாருங்கள். 2, 3, 1, 2, 2 அப்படிங்கிற மாதிரி கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மோஹித் சர்மா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் ட்ராக்ஸ் எல்லாம் பெல்ட்டராக இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் மேனேஜபிளாக போட முடியல. மேபி கொஞ்சம் லேட்டர் பேஸில் அவருக்கு அவுட்புட் பெட்டராக வரலாம். முகேஷை பொறுத்தவரை ஓரளவுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுறாரு. நான் பெஸ்ட்டாக இல்லை. ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கார். ஃபெராசோகோட்லாவில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கார். மைண்ட் பண்ணிக்கோங்க. ராஜஸ்தான் ராயல்ஸு இங்கே ஓவர்சீஸில் ஹெட்மே லேட்டாக வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ பெருசாக பண்ண முடியல. ஹசரங்கா, ஆர்ச்சர், தீக்ஷனா பெஸ்ட் பவுலர்ஸு.
பட் இந்த டீமில் இந்த பெஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் எப்படி அவுட்புட் கொடுக்குறாங்க? சந்தீப் சர்மா இருக்கார், துஷர் தேஷ்பாண்டே இருக்கார், கூடவே சப்போர்ட்டுக்கு குமார் கார்த்திகே இப்படியெல்லாம் இருக்காங்க. பட் இவங்களாம் பெஸ்ட்டாக இருக்காங்களா அப்படின்னா அது ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் பயங்கரமாக ரைஸ் ஆகிறாங்க, ஒரு சில நேரங்களில் அப்படியே டவுன் ஆகிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்ட் இல்லை அப்படிங்கிறது இந்த டீமுக்கு இருக்கிற ஒரு விஷயம். ஜோஃப்ரா ஆர்ச்சரோட நம்பர் பார்த்தீங்கன்னாவே அந்த இது சொல்லும். ஏன்னா முதல் போட்டியில் 75, 76 அப்படிங்கிற மாதிரி ரன் கொடுத்தார் 4 ஓவரில். அதுக்கப்புறம் பாருங்கள் 2.3ல் 33 கொடுத்தாரு. அடுத்த மேட்ச்சில் ஒரு மெய்டனோட 13 ரன் தான் 3 ஓவரில் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தார். அதுக்கு அடுத்த போட்டியிலேயே 4 ஓவர் போட்டு 25-3 அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இது கண்ட்ரோல், இதுவும் கண்ட்ரோல். அண்ட் போன போட்டியில் விக்கெட் எடுக்கல. ஸோ இதுதான் அப்படி வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவரோட பால்லேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்பரை பாருங்கள், யசாஸ்வி ஜெய்ஸ்வால் கடந்த 3 போட்டியில் 250+ நல்லா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்தில் இல்லைன்னா கூட கடந்த 2-3 போட்டியில் நல்லா பண்ணியிருக்காரு. சஞ்சுவோட ரிசல்ட் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டெல்லியில் 86 ரன் அடிச்சிருக்காரு போன சீசனில். அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குற ஒரு விஷயம். ரியான் பராக்கோட நம்ம அந்த 25+ மெயின்டைன் பண்ணியிருக்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடக்கூடிய பிளேயர் தான். ஆனால் அது வரலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். த்ரூ ஜுரல் பாருங்கள், அந்த நம்பர் டீசெண்டாக இருக்குது. அண்ட் நிதிஷ் ராணா மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன போட்டியில் யசாஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டராக மெயின்டைன் பண்ணிட்டாரு. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக சஞ்சு, ரியான் பராக், த்ரூ ஜுரல் அப்படின்னு வந்தாங்க. அண்ட் ஒரு இடத்துல லேட் ஆனதுனால சிம்ரன் மேரை ஹிட் பண்ண வைக்கலான்னு அவர் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. நிதிஷ் ராணா லாஸ்ட் ஒரு பால் மட்டும் விளையாண்டார். இது போன போட்டியில் நடந்தது. பாசிபிளாக இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் அவரோட ஹோம் கிரவுண்ட், அதனால் கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் ப்ரொமோட் ஆவார், மேலே விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரெகுலர் பிளேஸ் அவர் நம்பர் 3, நம்பர் 4 தான். ஒரு வேளை யசாஸ்வி ஜெய்ஸ்வால் எல்லையே அவுட் ஆனால் நிதிஷ் ராணா அந்த இடத்துல வருவார், அதில் டவுட்டே பட தேவையில்லை. ரியான் பராக் நம்பர் 4க்கு போவார் அந்த மாதிரி இடத்துல. சஞ்சு அவுட் ஆனால் ரியான் பராக் முன்னாடி இறங்குவார். இது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பேஸில் அவங்க பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, சிம்ரன் மேரோட ரீசன் நம்ம ஒரு சில இடங்களில் ஓகேவா இருந்திருக்கு. நிதிஷ் ராணா டீசெண்டாக ஒரே ஒரு இன்னிங்ஸ் சென்னைக்கு எகென்ஸ்டாக மட்டும்தான், மற்றபடி அவ்வளோ கிரேட்டாக இல்லை. வனிண்டோ ஹசரங்காவோட நம்ம பேட்டிங் பேஸில் பெருசாக யோசிக்க வேண்டாம். ரீசனாக அந்தளவுக்கு கிரேட்டாக பண்ணல, பட் குவாலிட்டி இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் அந்த பேட்டிங் பேஸில் குவாலிட்டி வச்சிருக்கு. அந்த பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு இடமா அது மாதிரி விஷயங்களை மட்டும் பார்க்கணும். அதர்வைஸ் அவங்க இந்தியன் பேட்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அண்ட் ரியான் பராக்கோட போலிங் சில இடங்களில் இருக்குது, பட் விக்கெட் பேஸில் அவ்வளோவா இல்லை. இந்த நம்பர்ஸ் எதுலேயுமே விக்கெட் காலமில் ஃபில் ஆகலை. ஹசரங்காவோட போலிங் ஒரு சில இடங்களில் பெருசாக இருக்குது. அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போலிங் தான் இப்போ அனலைஸ் பண்ணோம். தீக்ஷனாவோட போலிங் ஒரு சில இடங்களில் ஓகே, கொஞ்சம் ரன்ஸுக்கும் போகிறார், முன்னளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். துஷர் தேஷ்பாண்டே விக்கெட் டேக்கிங்கில் சில நேரங்களில் நிறைய எடுப்பார், பட் நிறைய ரன்ஸையும் கொடுப்பார். சந்தீப் சர்மா கண்ட்ரோல் போலிங் இருக்குது, பட் ஸ்டில் விக்கெட் டேக்கிங்கில் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாங்கிற ஃபீல் தான். குமார் கார்த்திகேயாவோட போலிங் ஓகே, பட் நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா அந்த இடத்துல நாட் ஓகே. ரெண்டு டீமை பார்க்கும்போது டிசி கொஞ்சம் பெட்டர் சைடாக இருக்காங்க. கண்டிப்பாக டிசியோட போலிங் அதே நேரத்தில் பேட்டிங் டெப்த்து இது வந்து அவங்கள வெற்றி பெற வைக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மேஜிக் போலிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேஸில் அதே நேரத்தில் சஞ்சு, யசாஸ்வி ஜெய்ஸ்வால், பராக் இவங்கெல்லாம் ஃபார்மில் இருக்காங்க இந்தியன் பேட்டர்ஸு. இவங்கெல்லாம் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புன்னு பார்க்குறேன். பட் ஓவராலாக கம்பேரிட்டிவ்லி இப்போதைக்கு ஆன் சீட்டில் டிசி பெட்டராக இருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன் அக்சர், விப்ராஜ் நிகாம், ஸ்டார்க்கு, குல்தீப், மோஹித் சர்மா, முகேஷ். இதில் ஸ்டார்க் மோஸ்ட்லி வீசுறாரு. சில நேரங்களில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனால் மட்டும் ஓவர் குறைக்கிறாங்க. குல்தீப், முகேஷை மேக்ஸிமம் முழுமையாக வீச வச்சிடறாங்க. விப்ராஜ் நிகாமோட போலிங் கடந்த 2-3 மேட்சாக முழுமையாக போட்டுட்ருக்காரு அப்படிங்கிறனால அவருமே அந்த இடத்துல வந்தாகணும். ஸ்டார்க் அண்ட் மோஹித் சர்மா எண்டோர் வீசுறதுக்கான வாய்ப்பு. இங்கே பவுலிங் ஆப்ஷனில் ரியான் பராக் சில நேரங்கள் நிதிஷ் ராணா ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன். அண்ட் ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, குமார் கார்த்திகே மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் கொண்டு வரலாமாங்கிற ஒரு ஃபீல் தான். ஏன்னா குமார் கார்த்திகே எடுத்து வராங்க, அவர் ஓரளவுக்கு பேட் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சிருக்காரு அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துகிட்டு வரலாம். நிதிஷ் ராணா, ரியான் பராக் பார்ட் டைம் பவுலிங் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் பவுலர்ஸ் தான் வச்சுருக்காங்க. துஷர் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா ப்ராப்பர் பவுலர்ஸு. ஸோ அப்படி இருந்துமே ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஏன் இன்க்ளூட் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி வருது. மேபி அந்த ஸ்லாட்டுக்கு வச்சுக்கிறாங்க, பவர் பிளேக்கு இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா கூட அதுவுமே அவங்க சரியாக பண்ணலைன்னு தான் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். எனிவே பார்க்கணும் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, சந்தீப் சர்மா முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு. அண்டு இல்லை ஹசரங்காவையும் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அவருமே முழுமையாக வீசிடுவார். துஷர் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு.
ரெண்டு டீம் நெக் டு நெக்காக தான் போயிருக்காங்க. அதில் ஆர்ஆர் வந்து ஒரு போட்டியில் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. அது வந்து சேஸ் பண்ணும்போது ஒரு போட்டி அதிகமாக இருந்திருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் ரீசெண்டாக ஜெயிச்சிட்டே வராங்க. போன போட்டியில் தான் டவுன் ஆனாங்க. அது எண்டில் தான் விட்டாங்கன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட அவங்க கையில் தான் கேமை வச்சுருந்தாங்க. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் 2 போட்டி வின்னு, தொடர்ந்து தோல்வி அப்படிங்கிறது அடுத்தடுத்து சந்திக்கிறாங்க. இன்னும் மேலே வரணும். இந்த போட்டி முக்கியமான போட்டியை அவங்க பார்ப்பாங்க. ரெண்டு டீம் இடையில ரீசன்ட் மேட்சஸில் இன் அண்ட் அவுட் அப்படின்னு மாதிரி தான் டிசி ஆர்ஆர் ஆர்ஆர் டிசி ஆர்ஆர் டிசி ஆர்ஆர் டிசி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு இன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் டிசி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டாப் 14 என்னோட மைண்டில் அப்படியே பார்த்துக்குங்க. பிக் பேஸில் ஃப்ரேசர் மெக்கருக்கு கன்சிஸ்டண்ட்டாக போன சீசனில் பர்ஃபார்ம் பண்ணார் டெல்லியில். பட் இந்த சீசனில் கன்சிஸ்டண்ட்டாக ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கார். மேபி இன்றைக்கான டே அவருக்கு இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில டீம்ஸில் த்ரூ ஜுரல் நல்லா விளையாடுறாரு. மிடில் இருக்கிற அந்த ஒரு இடம் தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. நிதிஷ் ராணா அவரோட ஹோமில் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஒரு பாயிண்டில் இப்போ பெல்டராக மாறி இருக்குது. அந்த ஒரு விஷயம் அவருக்கு என்கரேஜ் பண்ணுற விஷயமா இருக்கலாம். வனிந்து ஹசரங்கா ஆப்வியஸ் தான் நல்ல பவுலிங் கொடுக்கலாம். கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்குது இந்த பர்டிகுலர் கிரவுண்ட். கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். நான் தூக்கி போட்டு தான் விக்கெட் எடுப்பார். அது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே கம்பைண்டாக ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பார்னு நம்புகிறேன். ஜெய்ஸ்வால், சஞ்சு அண்ட் கேஎல் ராகுல் நிறைய பேர் கேப்டனை ட்ரை பண்ணியிருக்காங்க. பேட்டர் பேஸ்லேயே நம்ம கேப்டன் போகிறது நல்லது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். அண்ட் ரியான் பராக், கருண் நாயர், அக்சர் பட்டேல் யோசிக்கலாம். அக்சர் பட்டேல் இன்னுமே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கல. அவரோட பவுலிங் சுத்தமாக வரல. பேட்டிங்கில் அந்த 20 ரேஞ்சு தான் வருது. மேபி பவுலிங்கில் 2 விக்கெட்டு, பேட்டிங்கில் ஒரு 30-40 வந்தால் அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அக்சராக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறது உங்களோட விஷயம் வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். விக்கெட் கீப்பர் சஞ்சு, கேஎல் ராகுல் த்ரூ ஜுரலில் கொஞ்சம் லேட்டாக வரதுனால எடுத்துக்கல. இந்த இடத்துல அபிஷேக் போரல் கன்சிஸ்டன்ட் அந்த 30+ இந்த பர்டிகுலர் ரவுண்டில் கொடுத்துருக்கறதுனால அவர் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால் ஹெட்மே லேட் ஆகிறதுனால யோசிக்கணும். ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டப்ஸு டீசன்ட் சாய்ஸை டாப் ஆட டவுன் ஆனால் ஒரு கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். குயிக்காக ஆடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயனால எடுத்துக்க யோசிக்கலாம். அண்ட் ஜாக் ஃப்ரேசர் மக்கருக்கு ஒரு சில டீமில் கருண் நாயர் நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு. அதனால் அவர் எடுத்துக்கிறேன். ரியான் பராக், அக்சர் பட்டேல் என்னதான் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலன்னா சின்ன ஃபேர் இருக்குது. மேபி ஒரு விக்கெட் எடுத்தாவே இந்த 30+ பாயிண்ட்டை நமக்கு எடுத்து கொடுக்க முடியும். அது இல்லாமல் 20 அப்படிங்கிற ரேஞ்சில் ஸ்கோரும் பண்ண முடியும். ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஹசரங்கா நல்ல பிளேயர், நல்ல அவுட்புட் கொடுக்கலாம். நிதிஷ் ராணா இந்த டீமில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். விப்ராஜ் நிக்காம் டீசன்ட் சாய்ஸு. பவுலிங் பேஸில் குல்தீப் எடுத்துக்கலாம். ஆர்ச்சர் ஒரு சில டீமில். ஸோ மேபி உங்களுக்கு வந்து ராணாவை மிஸ் பண்ணணும், இல்லை அக்சர் வந்து சரியா இல்லை, நிக்காம நான் மிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல நீங்கள் ஆர்ச்சரை ட்ரை பண்ணலாம். ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டிங்கில் குயிக்காக அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆடிடலாம் அப்படிங்கிறது தான். பவுலிங் பேஸில் மேபி நியூ பாலில் கொஞ்சம் ஹிட் பண்ணலாம். ஸோ அந்த பேஸில் மேபி மிஸ் பண்ணணும்னு நினச்சா அபிஷேக் போரில் கூட நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஆனால் அவர் தான் 30+ எல்லாத்துலேயுமே அடிச்சிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு டீம் வேணால் ட்ரை பண்ணுங்கள். பட் இன்னிங்ஸ் பில்டரை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். சில நேரங்களில் ஜெய்ஸ்வாலையோ ராகுலையோ சாம்சனையோ மிஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களாம் 50+, 60+ சாதாரணமாக எப்போயாவது அடிச்சிருவாங்க. எப்போயாவது கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களை மிஸ் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்டாக போயிடும். பட் அபிஷேக் பொருள் மாதிரி ஆட்கள் அந்த 30+ அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்கள ஜிஎல்ல நமக்கு க்ளோஸாக கொண்டு போகக்கூடிய பிளேயர்ஸ். அவங்கள அந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணிட்டு எஸ்எல்ல கொஞ்சம் பிக் பேஸில் இன்னிங்ஸ் பில்டராக ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி கிரவுண்ட்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் ராகுல் நல்ல சாய்ஸு. பட் இங்கே அவ்வளோ பேஜஸாக இல்லைங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணும்போது நிதிஷ் ராணா மாதிரி ஆட்களை ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரியான் பராக் ரிஸ்க் எடுக்கணும்னா அங்கே ட்ரை பண்ணலாம். அண்ட் வைஸ் கேப்டனா இப்போதைக்கு சஞ்சுவை ட்ரை பண்ணுறேன். நல்லா பண்ணியிருக்காரு. கடந்த போட்டியில் கூட உங்களோட சூப்பராக விளையாண்டுருக்கார் அப்படின்றது இருக்குது. ரைட் டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.